இந்த வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமானது. அதை நம்ம வாழ்ந்துட்டு இருக்க விதம் ரொம்ப வினோதமானது. நமக்காக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்காக நம்மளை சார்ந்துதான் அவங்க. அப்படின்னா நம்ம நல்லா இருக்கோம்னு அர்த்தம். உங்களை சுத்தி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. உங்களை மாத்திட்டே இருக்கீங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி. அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆனா அந்த வாழ்க்கை அவ்வளோ ஈஸி இல்லை. ஒவ்வொரு நாளும் நரகம்னா, ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைன்னா, ஒவ்வொரு நொடியும் வலின்னா, உங்க வாழ்க்கையை நீங்க எப்பதான் வாழறது? உங்க ஆசைகள் எப்பதான் நிறைவேறது? உங்க கனவுகள் எப்பதான் பலிக்கிறது? நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு நார்மலா சுத்துறவங்க, தப்பு பண்ணிட்டு பழிய உங்க மேல போடுறவங்க, உங்க நல்ல மனசு வீக்னஸா நினைச்சு மறுபடியும் காயப்படுத்துறவங்க, இவங்கெல்லாம் உங்க கூடயே இருந்தா கூட விதின்னு நம்பி பேசாம இருக்கீங்க. பரவாயில்ல போட்டோன்னு அனுசரிச்சு போறீங்க. 4 வார்த்தை கேட்கணும்னு தோணியும் அமைதியா இருக்கீங்க. அப்படின்னா நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். நீ எல்லாம் ஒரு ஆளான இந்த ஊரே சொல்லும் போதும் நான் வேற மாதிரின்னு உங்க மனசாட்சி சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? சென்டிமெண்ட் சங்கிலியால் உங்களை கட்டி போடும் போதும் அதெல்லாம் உடைச்சு எறியணும்னு உங்க வைராகியம் சொல்றது உங்களுக்கு கேட்கலையா? இந்த நிமிஷம் ஒரு முடிவெடுங்க. அதுல ஸ்ட்ராங்கா நில்லுங்க. மிரட்டல் வரும், பயப்படாதீங்க. அவதூறு பேசுவாங்க, அடி பண்ணியாதீங்க. அன்பு காட்டுறேன்னு அடி வாங்கிட்டே இருக்காதீங்க. தொல்லைகள் துரத்தும், ஓடிட்டே இருக்காதீங்க. திரும்பி நில்லுங்க, துணிஞ்சு நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் எல்லாம் நேருக்கு நேர பார்த்து நிமிர்ந்து நின்னு சொல்லுங்க, அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அன்னைக்கு தான் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். உண்மை வெல்லும் விரைவில்.